ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ரமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 2வது பாடல் பார்க்க போறோம். நிரம்பிய மாடத்து உம்பர் நிறைமணி கொடிகள் எல்லாம் தரம் பிறர் இன்மை உண்ணி தர்மமே தூது செல்ல வரம்பையில் பேர் அழகினாளை மனம் செய்வான் வருகின்றான் என்று அரம்பையர் விசும்பின் ஆடும் ஆடலின் ஆடக்கண்டார். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். பிறர் தரம் இன்மை உண்ணி, சீதையை திருமணம் செய்து கொள்வதற்கு ராமனை தவிர வேறு எவர்க்கும் தகுதி இல்லாமையை நினைத்து தர்மமே தூது செல்ல அறக்கடவுளே தூது போய் தெரிவிக்க வரம்பையில் அளவு இல்லாத பேர் அழகினாளை சிறந்த அழகுடைய சீதையை மனம் செய்வான் திருமணம் செய்து கொள்ளும் பொருட்டு அந்த ராமன் வருகின்றான் என்று மகிழ்ந்து அரம்பையர் தெய்வ மகளிர் விசும்பின் ஆடும் வானத்திலே மகிழ்ச்சியால் ஆடுகின்ற ஆடலை போல நிரம்பிய மாடத்து உம்பர் அந்த நகரத்தில் நிறைந்துள்ள மாடங்களையுடைய வீடுகளின் மேலே நிறைமணிக் கொடிகள் வரிசையாக உள்ள அழகிய கொடிகள் எல்லாம் ஆட யாவும் காற்றில் ஆடுவதை கண்டார். அம்மூவரும் பார்த்தார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது போன பாட்டுல நம்ம மையரு மலரின் நீங்கி அப்படிங்கிற பாட்டுல செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச்செங்கன் ஐயனை ஒல்லைவா என்று அழைப்பது போன்றதம்மான்னு பார்த்தோம்ல. அதாவது ராமனை சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி மிதிலை நகரத்து மதில் சுவர்ல இருக்கக்கூடிய கொடிகள் அசைகின்றது அப்படின்னு, அதுவும் தற்குறிப்பேற்றணி வகைன்னு பார்த்தோம்ல. அதே மாதிரிதான் இந்த பாடலும். இந்த பாட்டுல மனம் செய்வான் வருகின்றான் என்று அரம்பையர் விசும்பின் ஆடும் ஆடலின் ஆடக்கண்டார். அந்த மிதிலை நகரத்துல இருக்கக்கூடிய மாட மாளிகைகள்ல மேல இருக்கக்கூடிய கொடிகள் எல்லாம் ஆடுவது இது ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை போன்ற தேவ கன்னிகைகள்லாம் ஆடுவது போல அசைகின்றது அது அப்படின்னு. இதுவும் தற்கொலை பெற்றணி வகையை சேர்ந்ததுதான். இதுல இன்னொன்னு விஷயமும் சொல்றாரு. அதாவது தர்ம தேவதையின் தூண்டுதலில் இந்த மாதிரியாக ஆடுகிறார்கள் அப்படின்னு. ஏன்னா தரம் பிறர் இன்மை உண்ணி தர்மமே தூது செல்ல அப்படின்னு வருது இல்ல. அது என்ன தர்மம் ஏன் தூது செல்லணும் அப்படின்னு கேட்டா, ராமனுக்கு ஏத்த மனைவி சீதை தான், சீதைக்கு ஏத்த கணவன் ராமன் தான். இவர்கள் 2 பேரும் இவரோட ஒருத்தருக்கு ஒருத்தர் தகுதி வாய்ந்தவர்கள். இப்ப நம்ம பொதுவாவே நம்ம சொல்லுவோம்ல, இந்த உலக வழக்கிலேயே ரொம்ப ஒரு வள்ளல் தன்மை கொண்ட ஒருத்தி இருக்கா, ஒரு கஞ்சனா ஒருத்தர் இருக்கான்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணி அது ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருந்தாது. 2 பேருமே ஒரு நல்ல சிறந்த குணங்கள்ல மேலோங்கி இருந்தாங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணினாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, அந்த நாட்டுக்கு அந்த ஊருக்கே நல்லது அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லுவோம்ல. ஏன்னா அப்பதான் அவங்க எல்லாருமா சேர்ந்து அவங்க நல்ல நற்பண்புகள் எல்லாருக்கும் பலன் அளிக்கும். அந்த விதத்துல தரம் பிறர் இன்மை உண்ணி அப்படிங்கிறாரு கம்பர். அதாவது இந்த ராமனுக்கு ஏத்த சீதை, சீதைக்கு ஏத்த ராமன் அப்படிங்கிறது வேற யாரும் இல்ல. தரம் பிறர் இன்மை உண்ணி வேற யாரும் இல்லாத காரணத்தினாலே தர்மம் தூது செல்கிறது அப்படின்னு சொல்றாரு. தர்ம தேவதை அந்த தூண்டுதல் ஏன் வருது அப்படின்னா, அழகா இருக்கட்டும், குணமாக இருக்கட்டும், நடத்தையாக இருக்கட்டும், சொல் செயல் எண்ணம் எல்லாமே சீதைக்கும் ராமனுக்கும் பொருந்துகிறது அப்படின்னு சொல்ல வர்றாரு கம்பர். ராமன் சீதையை மனம் புரிவதற்காக வருகிறான்ல, அந்த வருவது தெய்வ பெண்கள்லாம் ஆடுவதாக சொல்றாருல. அதுல அரம்பையர்னு மட்டும்தான் சொல்றாரு. அந்த இடத்துல ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை அவங்க எல்லாரும் சேர்த்துதான் சொல்றாங்க. பொதுப்பட சொல்லாம அங்க அரம்பையர்னு மட்டும் சொல்றாரு. அந்த அரம்பையர் அப்படிங்கிறது தேவகன்னிகைகள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதுக்கான ஒரே பெயர் தான். அதே மாதிரி விசும்பு அப்படின்னா வானம்னு அர்த்தம். நம்ம பல தடவை பார்த்திருக்கோம். அரம்பையர் விசும்பின் ஆடும் ஆடலின் ஆடக்கண்டார். அந்த ஆடலின் அப்படின்னு வர்ற இன் அப்படிங்கிறது ஆடுவதை போல கொடிகள் ஆடுவதை கண்டார்கள் அப்படின்னு. அது போல அப்படின்னு வருது இல்ல, அந்த போலங்கிற ஊம உருபு மாதிரிதான் அந்த ஆடலின் அப்படின்னு வர்றது. அது நான் ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது புலால் உண்ணாமை அப்படிங்கிற அதிகாரம் திருக்குறள்ல 9வது குறள், அதாவது திருக்குறள்ல 259வது குறள். அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று அப்படின்னு. அதுக்கு பல பேர் உரை எழுதியிருக்காங்க. கருணாநிதியும் உரை எழுதியிருக்காரு.
பல பேர் எல்லாருமே எப்படி எழுதியிருக்காங்கன்னா, நெய் போன்ற பொருள்களை தீயிலிட்டு 1000 வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்கு ஓர் உயிர் போகாமல் இருப்பது நல்லது அப்படின்னு. அதை விட இது அப்படின்ற அந்த அர்த்தத்துல கிடையாது. அத அவிசொரிந்து 1000 வேட்டலின் அப்படின்னா எப்படி இங்க நம்ம இந்த பாட்டுல அரம்பையர் விசும்பின் ஆடும் ஆடலின் அப்படிங்கிறது அரம்பையர் வானத்துல ஆடுகிற ஆட்டத்தை போல ஆழக்கண்டார் அப்படின்னு அந்த போலன்னு பாக்குறோம்ல, அந்த மாதிரிதான் இங்கேயும் அர்த்தம் கொள்ளணும். நிறைய பேர் அந்த இடத்துல தப்பு பண்றாங்க. அதாவது திருக்குறள் உரை நம்ம தர்மபுர ஆதீனத்தினுடைய உரையில ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா, அந்த இடத்துல அவிசொரிந்து 1000 வேட்டலின் அப்படின்னா வேண்டுவதை போல அப்படின்னு தான் பொருள் கொள்ளணும். அது மாதிரி இப்ப இன்னொரு உயிரை கொல்லாம இருக்கணும், அது நல்லது. ரெண்டுமே நல்லது. அது எவ்வளவு நல்லதோ, எப்படி 1000 வேள்வி நடத்துவது நல்லதோ அது மாதிரி உயிரை கொல்லாமல் இருப்பதும் நல்லது அப்படின்னு தான் பொருள் கொள்ளணும். எதுக்கு சொல்ல வரேன், எனக்கு இந்த அரம்பையர் விசும்பின் ஆடும் ஆடலின் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அந்த குறள் ஞாபகம் வந்தது. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. நிரம்பிய மாடத்து உம்பர் நிறைமணி கொடிகள் எல்லாம் தரம்பிரர் இன்மை உண்ணி தருமமே தூது செல்ல வரம்பையில் பேரழகின் ஆளை மனம் செய்வான் வருகின்றான் என்று அரம்பையர் விசும்பின் ஆடும் ஆடலின் ஆடக் கண்டார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.